அவலம் எஃபியும் இவர்களுக்கு போதாதா அண்ணா அன்சல்னா அலைக்கல் கிதாப் உனக்கு தான் வேதத்தை தந்திருக்கிறேனப்பா யுத்துலா அலைஹிம் அது உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது அந்த வேதத்தினூடாக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தரப்படுகிறது வேதம் உனக்கு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஆளு அல்லாஹ் கேட்கிறான் வேதம் போதாதா ஏன் வழிகாட்டல் உனக்கு பத்தாதா அல்லாஹ் கேட்கிறானா அதுல எவ்வளவு கண்டனம் இருக்கிறது அப்ப ஒருத்தர் எனக்கு இமாம் வேணும் பெரியார் வேணும் முன்னோர் வேணும்னு சொன்னா ஊர் பழக்க வழக்கம் எனக்கு வேணும்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு அல்லாஹ் சொன்னது பத்தாதுன்னு அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை குறை காண்கிறார் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எனக்கு போதுமானதா இல்ல அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எனக்கு திருப்தியா இல்ல எனக்கு எங்க இமாம் சொன்னா தான் திருப்தியா இருக்குன்னு சொல்றார் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை ஒரு முஸ்லிம் குறை கூறிக்கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா மறுமையில வெற்றி பெற முடியுமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியத்திற்குரிய இல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை பல்வேறு வகையில படைத்திருக்கிறார் மொழி ரீதியாக இன ரீதியாக பல பிரிவுகளை கொண்டதாக அமைத்திருக்கிறார் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு மனித சமூகமே உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் பல்வேறு குலங்களாக கோத்திரங்களாக உங்களை நாம் அமைத்தோம் அந்த பல குலங்களாக கோத்திரங்களாக அமைத்தது ஏற்றத்தாழ்வு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இவன் குலத்தால் உயர்ந்தவன் இவன் குலத்தால் தாழ்ந்தவன் என்று சொல்வதற்காக அல்ல லிதஆரஃபு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழி ரீதியாக பல பிரிவுகளை சார்ந்தவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் முஸ்லிம்களாக இருந்தாலும் அனைவரும் ஒரே மொழி பேசக்கூடியவர்களாக இல்லை ஒரே கலாச்சாரத்தை பிரதிபலிப்பவர்களாக இல்லை ஒரே நிறத்தை கொண்டவர்களாக இல்லை வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களாக வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்களாக வெவ்வேறு கிளைகள் கோத்திரங்களை கொண்டவர்களாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை அமைத்திருக்கிறார் இதற்கு காரணம் சொல்கின்ற பொழுது இந்த வேறுபாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து விட்டு இதெல்லாம் உங்களுக்கு மத்தியில உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல அவன் சிறந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு இல்லை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் இவங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இவங்க இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அறிந்து கொள்வதற்கு தான் இந்த வேறுபாடு என்று அல்லாஹ் சொல்கிறார் முஸ்லிம்கள் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய வேறுபாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்தாலும் மார்க்க ரீதியாக வேறுபடுவதை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிம்களாக இருந்தாலும் மொழி அவர்களுக்கு மத்தியில் வெவ்வேறு மொழி இருக்கலாம் வெவ்வேறு நிறத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மார்க்கம் ஒன்றாகத்தான் இருக்கணும் அவர்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் உள்ள முஸ்லிமாக இருந்தாலும் சரி மார்க்கம் என்று வருகின்ற பொழுது உலகத்தில் எந்த மூலையில் உள்ள முஸ்லிமாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே மார்க்கம் தான் மொழி வேறுபட்டிருப்பதை அங்கீகரிக்கக்கூடிய இறைவன் நிறம் வேறுபட்டிருப்பதை அங்கீகரிக்கக்கூடிய இறைவன் மார்க்க ரீதியாக பிளவுபட்டிருப்பதை அல்லாஹ் அங்கீகரிக்கவே இல்லை அமெரிக்காவில் உள்ள முஸ்லிம்கள் தான் ஒரு முறையில் தொழுவார்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் வேறு விதத்தில் தொழுவார்கள் அவங்களுக்கு தொழுகையின் முறை வேறு இங்குள்ளவர்களுக்கு தொழுகையின் முறை வேறு அப்படி கிடையாது அங்குள்ளவனா இருந்தாலும் சரி இந்தியாவை சார்ந்தவனா இருந்தாலும் சரி முஸ்லிம்னா தொழுகை ஒண்ணுதான் அனைவரும் ஒரே முறையில் தான் தொழ வேண்டும் தொழுகையின் சட்டம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒன்றுதான் நோன்பின் சட்டம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்கள் அனைத்தும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒன்றாக இருப்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சட்டமா சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் முஸ்லிம்கள்ல ஒரு சாராருக்கு ஹலால் அதுவே இன்னொரு சாராருக்கு ஹராம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுக்கே இடமில்லை மார்க்கம்னா அது ஒண்ணுதான் ஆனா யதார்த்தத்தில் அப்படி இருக்கிறதா நடைமுறையில் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் உலகளாவிய அளவில் எடுத்துக்கொண்டாலும் தமிழக அளவில் என்று நாம் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்தால் முஸ்லிம்கள் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மார்க்க ரீதியாக தங்களுக்கு மத்தியில் பல்வேறு பிரிவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாங்க இந்த முறையில் தான் தொழுவோம் எங்களுக்கு இது ஹலாலு எங்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அது ஹராம் அது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது
என்று பல்வேறு வகையில மார்க்க ரீதியாக முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இந்த பிரிவுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையை முஸ்லிம்கள் உணரவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த மார்க்கத்தில் உள்ளவர்களாக தன்னை அறிவிக்கிறார்களோ, எல்லா முஸ்லிமும் நம்ம எதை அறிவிக்கிறோம்? முஸ்லிம்னு சொல்றோம்ல. முஸ்லிம்னு சொல்லும் பொழுது அதற்குள் என்ன அர்த்தம் இருக்கிறது? இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்வியல், இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதற்கு நான் கட்டுப்படுவேன். முஸ்லிம்னாலே என்ன அர்த்தம்? கட்டுப்படுபவன். அல்லாஹ் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற உத்தரவுகளுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இந்த மார்க்கம் என்பது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்தில் அல்லாஹ் தான் உத்தரவு போடுவான். அவனிடமிருந்து தான் நமக்கு வஹி செய்தி. வஹினா என்ன? அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவனிடமிருந்து தான் நமக்கு வஹி செய்தி வரும், உத்தரவு வரும். இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள் அந்த உத்தரவை நமக்கு கற்பித்து தருவார்கள். முஸ்லிம்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ் என்ன சொன்னானோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை அதுதான். முஸ்லிம் என்று ஒருவர் தன்னை சொல்லுகின்ற பொழுது நான் அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லித்தான் தன்னை முஸ்லிம் என்று அறிவிப்பு செய்கிறார். அப்ப இஸ்லாத்தின் அடிப்படை இப்படி இருக்கின்ற பொழுது முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த அடிப்படையை விளங்காம, இல்ல பெரியார்கள் சொன்னாலும் நாங்க கேட்போம், முன்னோர்கள் சொன்னாலும் கேட்போம், எங்க ஊர்ல உள்ள இமாம்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்களுக்கு மார்க்கம். இப்படி முன்னோர்கள், பெரியார்கள், இமாம்கள் என்று அவர்கள் பின்னால் செல்வதின் காரணத்தினால்தான் மார்க்கத்திலே நமக்கு மத்தியில் பல்வேறு பிரிவுகள் ஏற்படுகிறது. ஒருத்தவங்க ஹலால் என்று சொல்ல, இன்னொரு சாரார் அதை ஹராம் என்று சொல்ல, ஒருத்தவங்க கூடும் என்கிறார்கள், இன்னொருத்தர் கூடாது என்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னா கேட்போம்னு வந்துட்டா நமக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடு இருக்காது, பிரச்சனை இருக்காது, சச்சரவு இருக்காது. ஏன்? அல்லாஹ் சொன்னா கேட்போம்ங்கிறதுல நீங்களும் உடன்பட்டிருக்கிறீங்க, நாங்களும் உடன்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு மத்தியில் என்ன பிரிவு? அப்போ பெரியார்கள், முன்னோர்கள் இவங்கெல்லாம் குறுக்க வர்றதுனால மார்க்கத்தின் அத்தாரிட்டிகளாக அவர்களை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதால் தான் பிரச்சனை வருகிறது. நீங்க இஸ்லாத்தின் அடிப்படை கலிமாவை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருவர் இந்த மார்க்கத்தில் இணைவதாக இருந்தால், முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் அதற்கு பல சடங்கு சம்பிரதாயம்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த முஸ்லீம் மதகுரு தலைவரும் அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டதை அங்கீகரித்து கடிதம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கவர்மெண்ட் அவருக்கு அதற்கு ஒப்புதல் கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. அதெல்லாம் உலக நடைமுறைக்கு தான். சரவணனா இருப்பாரு, அதுக்கப்புறம் அப்துல்லாவா மாறுவாரு, அது அவருடைய விருப்பத்தை சார்ந்தது. பெயரை அரசு ஆவணங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் சட்டப்பூர்வ நடவடிக்கை. அல்லாஹ்ட்ட என்ன அளவுகோல்? களிமா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை மொழிந்து விட்டால் அவர் முஸ்லிமாக மாறி விடுகிறார். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கலிமா. அப்ப இந்த கலிமா மிக தெளிவாக அந்த இஸ்லாத்தில் இணையக்கூடிய முஸ்லிமுக்கு சொல்லி விடுகிறது, அல்லாஹ் ஒருத்தன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பேன். முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இறை தூதர் அனுப்பப்பட்டிருந்தாங்க. அந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன சொல்வதாக இறை தூதர்கள் சொல்லி தருகிறார்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்வதுதான் கலிமா. இதை தாண்டி வேற எதையாவது கலிமாவில் நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றேங்கிறார், அவருக்கு என்ன சொல்லுவோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருத்தங்கிறது ஏற்றுக்கிட்டீங்களா? நான் ஏற்றுக்கிட்டேன். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இதை ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவ்வளவுதான், முஸ்லீம் ஆயிட்டார். அல்லாஹ் சொன்னா கேட்பேன் அர்த்தம். என்ன சொன்னால் நான் கேட்பேன். இங்க யாருக்கு ஒரு ரோல் கிடையாது. புதுசாவது இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா பெரியார்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? முன்னோர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? எங்க ஊர்ல உள்ள இமாம்கள், இன்னென்ன இமாம்கள், ஒரு 25 இமாமுடைய லிஸ்ட் பேரை கொடுத்து இவங்களையெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? இவங்க என்ன சொன்னாலும் மார்க்கம்னு அங்கீகரிப்பீங்களான்னு சொல்லி கொடுக்குறோமா? ஒன்றும் கிடையாது.
இஸ்லாத்தில் ஒருவர் இணைவதாக இருந்தால் அங்கே பெரியாரை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, முன்னோர்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இமாம்களை பற்றி மத குருக்களை பற்றி கற்பித்து தர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ரசூல் முடிஞ்சு போச்சு. அதான் வஹி செய்தி, நபி வழி. அப்ப இஸ்லாத்தின் அடிப்படை இவ்வளவு தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்ளக்கூடிய களிமா, அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறானோ அதுதான் மார்க்கம். அவனுடைய மார்க்கம்லங்க இது. அவன் மார்க்கத்தில் அவன் தானே உத்தரவு போடுவான். உங்க குடும்பத்தில் உத்தரவு போடுறது நீங்க உத்தரவு போடுவீங்க. உங்க கம்பெனியில அதனுடைய ஓனர் யாரோ அவர் உத்தரவு போடுவாரு. தமிழ்நாட்டின் முதல்வராக அவர் இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது முதல்வர் என்கிற அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பிப்பார். அப்ப இந்த மார்க்கத்தின் அத்தாரிட்டி யாரு? சைனிங் அத்தாரிட்டி யார்? சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவன் யார்? அல்லாஹ் ஒருத்தன் தான் மார்க்கத்தின் அதிகாரம். அல்லாஹ் தான் சட்டங்களை சொல்வான். நாம் எல்லோரும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வரணும். அப்ப இஸ்லாத்தின் இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்ற பொழுது வணக்க ரீதியாக, வழிபாடுகள் ரீதியாக, மார்க்க விஷயங்களில் ஏனைய எந்த ஒரு காரியத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்காது. நீங்க மனித குலத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட முதல் செய்தி என்ன? முதல் மனிதர் ஆதம். அவங்க அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. அல்லாஹ்விலிருந்து பூமியில் இருக்கிற மனிதருக்கு முதல் மனிதர் அவற்றிலிருந்து அதுக்கப்புறம் மனித சமூகமே பழகி பெறுகிறது. முத வஹி செய்தி வருது. நல்லா கவனிக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனின் புறத்திலிருந்து முதல் வஹி செய்தி, முதல் உத்தரவு. அப்படி என்றால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அதுதான் முதல் உத்தரவு. முதல் உத்தரவே என்ன? அல்லாஹ்விலிருந்து வந்துச்சு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் மார்க்கம். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க கேட்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் நீங்க நடக்கணும். அதை தாண்டி வேற எதையும் நீங்கள் கேட்டு நடக்க கூடாது. அங்க வேற யாருமே இல்லை. ஆதமுக்கு அல்லாஹ் சொல்வதன் மூலம் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் உணர்த்துகிறான். அவர் தானே முதல் மனிதர். அப்ப இறைவனின் புறத்திலிருந்து மனித குலத்திற்கு சொல்லப்பட்ட முதல் உத்தரவை ஆதம் அல்லாஹ் இறங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் உணர்த்துகிறான், ஃபைம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். நீங்க எந்த பாதையில் நடக்கணும், உங்களுக்கு எது கூடும் எது கூடாது, எது சரி எது தப்பு, என்னை எப்படி வணங்கணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நேர்வழி என்னிடமிருந்து வரும். அதை யார் பின்பற்றுகிறார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்னிடமிருந்து நேர்வழி வரும், அதை யார் பின்பற்றுகிறாரோ ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழி தவற மாட்டார், அவர் துர்பாக்கியவானாக ஆக மாட்டார். அப்ப நேரான வழிங்கிறது அல்லாஹ்விலிருந்து வரும். மனித குலத்திற்கு அல்லாஹ் சொன்ன முதல் உத்தரவை, அல்லாஹ் இஷ்டப்படி வாழணும்னு சொல்றதா இருந்தா ஆதமுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அவ்வளவு உயர்வு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். தன் கையால் ஆதமை அல்லாஹ் படைத்தான். தன்னுடைய வாயால் ரூஹை ஊதினான். மலக்குமார்கள் இடத்திலெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை வழங்கி அதை மலக்குமார்கள் முன்னிலையில் சமர்ப்பித்து ஆதமுடைய கல்வி ஞானத்தை வெளிப்படுத்தினான், புகழ் சேர்த்தான். அவ்வளவு உயர்வு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விட்டு பூமிக்கு அனுப்பி அல்லாஹ் சொன்ன உத்தரவு, உங்களுக்கு அறிவுலாம் இருக்கு, பல உயர்வுகள் உண்டு, ஆனா மார்க்கம் ஏற்றிருந்தா வரும்ட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மார்க்கத்தை உருவாக்கி கொள்ள முடியாது, அல்லாஹ் சொன்ன உத்தரவுப்படிதான் நடக்கணும் என்றால் அவர்களின் பிள்ளைகள் நம்ம அனைவருக்கும் அதுதான கட்டளை. அல்லாஹ்விலிருந்து என்ன உத்தரவோ அதைத்தானங்க நம்ம எல்லாருமே பின்பற்றணும். எங்கிருந்து பெரியார்கள் வர்றாங்க, எங்கிருந்து முன்னோர்கள் வர்றாங்க? சரி, ஆதமுக்கு அல்லாஹ் சொன்னா சரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எண்ணற்ற இறை தூதர்கள் வந்தார்கள் அல்லவா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி எண்ணற்ற இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களே, அவங்களை யாருக்காவது அல்லாஹ் சொன்னானா? யாருக்காவது? நீங்க ஏன் உத்தரவையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, உங்க இஷ்டம் போல நடந்துக்குங்க, அப்படி அல்லாஹ் சொன்னாங்க. முன்னோர்கள் எந்த வழியில போனாங்கன்னு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, அப்படி அல்லாஹ் சொன்னாங்க. அத்தனை இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் சொன்னது நேர்வழி ஏற்றிருந்தா வரும். மார்க்கம்னா அது நான் தான் சொல்லுவேன்.
என்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை நான் தான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். அதை நீங்க ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு உடன்பட வேண்டும். இதில் நீங்கள் மாறுபாடு கொள்ளக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு இப்படி தெளிவாக இருக்கின்ற பொழுது எதுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் வருகிறது? மார்க்கத்தின் உரிமையை மனிதர்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, இமாம்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எதை சொன்னாலும் மார்க்கம் நம்புறாங்க. பெரியார்கள் முன்னோர்கள் என்று சொல்லி ஊருக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. வழி வழியா முன்னோர்கள் நமக்கு எந்த ஒரு கலாச்சாரத்தை சொல்லி தந்தாங்களோ அதுதான் மார்க்கம். நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த பாதையை விட்டு நாம விலகிவிடக் கூடாது இப்படி நினைக்கிறாங்க. எப்படி இவங்களெல்லாம் நம்ம உள்ள நுழைக்க முடியும்? அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருதா? அல்லாஹ்வுடைய உத்தரவு அவங்களுக்கு வருதா? எப்படி அவங்க இடையில வந்தாங்க? அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருதா? அல்லாஹ்வுடைய உத்தரவு நமக்கு போதுமானது இல்லையா? நம்ம எந்த மறுமையை நம்புறோமோ, எந்த சொர்க்கத்தை நாம் நம்புகிறோமோ, மறுமையில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம் அல்லவா? இந்த அனைத்தும் யார் தொடர்புடையது? நம்ம அனைவரும் நம்பக்கூடிய மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கை இருப்பதாக சொன்னது அல்லாஹ். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற வாழ்க்கை. நாம் அனைவரும் விரும்பக்கூடிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை தயாரித்திருப்பது இறைவன், அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அப்ப நம்ம நம்பக்கூடிய இந்த மறுமையிலேயோ சொர்க்கத்திலேயோ பெரியார்களுக்கு பங்கு இருக்கா? அவங்க சொல்லி நம்ம மறுமையை நம்புறோம். சொர்க்கத்தை பற்றி அவங்களா இந்த சொர்க்கத்தை தயாரித்தார்கள். அப்ப நாம் நம்பக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இறைவன் தொடர்புடையதாக இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்தின் உரிமையாளன். அப்ப அல்லாஹ் சொன்னதை தானே நம்ம கேட்கணும். அல்லாஹ் சொன்னதை கேட்போம்னு வந்துட்டா நமக்கு மத்தியில் பஞ்சாயத்து இருக்குமா? மௌலுது ஓதுறாங்க, ஒரு குரூப்பு கூடுங்கிறாங்க. மௌலுது ஓதலாம், பிரச்சனை இல்லை. மீலாது விழாக்கள் கொண்டாடலாம், அதெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளது என்று நம்பி செய்கிறார்கள். நாம் என்ன சொல்றோம்? மௌலுது மீலாது இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவில் இல்லை. அல்லாஹ் சொல்லியிருந்தா நம்ம செய்வோம். அல்லாஹ் சொன்னால் கேட்போம் என்பதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டால் மௌலுது சர்ச்சையா? பார்ப்போம், குர்ஆனை பார்ப்போம், ஹதீஸ்களை பார்ப்போம். மௌலுது ஓதணும்னு குர்ஆன்ல இருக்கா? மீலாது விழா கொண்டாடணும்னு குர்ஆன்ல இருக்கா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா? செய்வோம். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அப்போ குர்ஆனிலும் மௌலுது மீலாதை பற்றி இல்லை, ஹதீஸிலும் மௌலுது ஓத வேண்டும் என்றோ மீலாது விழா கொண்டாடணுமோ இல்லை. அப்ப எப்படி அது இஸ்லாம் ஆகும்? ஒன்னொன்னையும் கத்தம் பாத்தியா ஓதுறாங்க. இறந்தவர்களின் பெயரால் கத்தம் பாத்தியா ஓதக்கூடிய கலாச்சாரம் முஸ்லிம்களிடம் இருக்கிறது. இறந்த அன்னைக்கு ஒரு பாத்திகா, அடுத்து 3ஆம் நாள் பாத்திகா, அடுத்து 7ஆம் நாள் பாத்திகா, அடுத்து 40, அடுத்து 1 வருஷம், அடுத்து 2 வருஷம் போய்கிட்டே இருக்கு, முடிவே இல்லை அதுக்கு. இது யாருடைய கலாச்சாரம்? முஸ்லிம்களின் கலாச்சாரமா? இஸ்லாத்தில் உள்ளதா இது? ஆலிம்களை கூட்டு வந்து பாத்தியாக ஓதப்படுகிறது என்றால் மார்க்கத்தில் உள்ளது நம்பித்தானே செய்யப்படுகிறது. தமிழகம் முழுக்க இந்த மௌலுது கலாச்சாரம், இந்த கத்தம் பாத்தியா கலாச்சாரம் செய்யப்படுகிறது என்றால் எதன் பேரில் செய்கிறார்கள்? விளையாட்டுங்கிற அடிப்படையில் செய்யலை, மார்க்கம்ங்கிற பேரில் செய்யறாங்க. அதனால தான் ஆலிம்களை கூட்டு வந்து அவங்கள ஓத வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் மரணத்தையே சந்திக்காதவர்களாக ரசூலுல்லாஹ் இருக்கும்போது யாருமே மௌத்தா போலையா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறுப்பினர்களை நபிகள் நாயகம் இழக்கவில்லையா? எத்தனை மௌத்த ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. தன் மகன் இப்ராஹிம் இறந்து போனாங்க, தன் மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும் அவங்க இறந்து போனாங்க, அருமை தோழர்கள் சஹாபாக்களில் பலர் இறந்து போனார்கள். இவங்கள யாருக்காவது இன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த கத்தம் பாத்தியாவை ஓதுகிறார்களோ இதை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? இதான கேள்வி. மார்க்கம்னா ரசூலுல்லாஹ் தானங்க நமக்கு சொல்லி தரணும். அல்லாஹ் சொல்லி நபிகள் நாயகம் நமக்கு கற்று தந்திருந்தா அதுதான் மார்க்கம். நம்ம கற்பனையில உதிக்கிறதெல்லாம் மார்க்கம் ஆயிராது, நம்ம முன்னோர்கள் செய்ததெல்லாம் மார்க்கமாகி விடாது. குர்ஆன்ல இருக்கா, அல்லாஹ்வுடைய உத்தரவுல இருக்கா, நபிகள் நாயகம் சொன்னாங்களா, அதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் எத்தனை பல இழப்புகளை சந்தித்த போதும் முஸ்லிம்கள் இன்றைக்கு ஓதக்கூடிய இந்த கத்தம் பாத்தியாவை நபிகள் நாயகம் ஓதவில்லை. 3ஆம் நாள் பாத்தியா ஓதல, 7ஆம் நாள் பாத்தியா ஓதல, 40, 1 வருஷம், 2 வருஷம் எதுவும் இல்லை. இது பிற மதங்கள்ல தான் இருக்கு. அவங்க நம்பிக்கையின்படி செயல்படுவாங்க. 1 வருஷ திதி சடங்கு, 40ஆம் நாள் திதி சடங்கு என்று பிற மதத்தவர்கள் செய்கிறார்கள்.
அவங்க நம்பிக்கை என்னவோ அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள். அவங்கள பார்த்து முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தில் உள்ளதாக ஒன்றை எப்படி செய்ய முடியும்? இதுக்கு ஆளுங்களும் போய் வக்காலத்து வாங்குறாங்க. அவங்க தானே முன்னின்று அல்பாத்தியாக ஓதி அதை ஆதரிக்கிறார்கள். சமாதிகள் இருக்கிற தமிழகம் முழுக்க சமாதிகள் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க மூத்தா போயிட்டா அவங்க நல்லடியார் மகான்னு சொல்லி அவங்கள அடக்கம் பண்ணி அதுக்கு மேல ஒரு சமாதி கட்டடத்தை எழுப்பி அதுக்கு மேல ஒரு பச்சை போர்வையை போத்தி பூவெல்லாம் போட்டு இன்னும் என்னென்ன இருக்கிறதோ எல்லா அனாச்சாரங்களையும் செய்கிறாங்க. இதைத்தான் நம்ம சமாதி வழிபாடு அப்படின்னு சொல்றோம். முஸ்லிம்கள் தர்கா என்பார்கள். இந்த சமாதி வழிபாடு இஸ்லாத்தில் உள்ளதா? ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர் நல்லவராக இருந்தாலும் அவரை அடக்கம் பண்ணிட்டு அவருக்காண்டி துவா செய்ய தகுதி உள்ளவராக இருந்தால் துவா செஞ்சுட்டு வந்துடணும். அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதை மீறி என்ன நடக்குது? அதில் ஒரு கட்டடத்தை எழுப்புறாங்க, அதுக்கு மேலே ஒரு பச்சை போர்வையை போத்துறாங்க, குத்து விளக்கு வருது, எண்ணெய் வருது, பூ வருது. தர்கா கொஞ்சம் இடம் பெருசாக இருந்துச்சுன்னு வைங்க, யானையும் வருது. சில ஊரில் 2 யானை வருது. இப்போ 2 யானை போகிற அளவுக்கு எந்த ஊர்லேயும் இடம் இல்லை, அதனால ஒரு யானை வருது. யானைக்கு கூட்டம் இல்லை அல்லது வனத்துறையிலிருந்து கடுமையாக கெடுபடி இருந்தால் யானையை கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோ வருது. ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு அங்கே ஒரு கொடி முளைக்குது. அந்த கொடியை எல்லாரும் சந்தனத்தை தொடுறாங்க, அந்த கொடியில் சந்தனத்தை தொட்டு வைக்கிறாங்க, கொடியை போய் முத்தமிடுறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தின் பேரால் தானே நடக்குது. ஆளுங்கள் அதை சரி கண்டு அதுதான் சரி, இப்படி போனால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்றெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. இது மார்க்கத்தில் இருக்கா? நாங்கள் கேட்பது ரொம்ப எளிமையானது. அல்லாஹ்வின் உத்தரவில் இருந்தால் நாங்களும் செய்வோம். தர்கா ஊருக்கு ஒரு தர்கா கட்டிடுவோம். யார் மூத்தா போனாலும் அதுக்கு மேலே ஒரு சமாதி எழுப்புவோம். நீங்க கட்டுறதை விட நாங்கள் ரொம்ப ஹைட்டா கட்டுவோம். மார்க்கத்தில் இருந்தா செய்வோம், மார்க்கத்தில் இல்லையே. அப்ப முஸ்லிம் என்கிறோம், அல்லாஹ் சொன்னதைத்தான் கேட்போம் என்கிறோம். இறந்தவர்களை அந்த சமாதியின் மேல் கட்டடம் எழுப்பி அதில் வழிபாடு செய்யக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அல்லாஹ்வுடைய உத்தரவில் அது இல்லை, மார்க்கத்தில் அது இல்லை. அப்ப எப்படி அது செய்யப்படுது? என்னென்ன அனாச்சாரங்கள்லாம் அங்கே நடக்கிறது? அந்த இறந்து போன அந்த சமாதியை சுற்றி பெண்கள்லாம் போவாங்க. நாகூர்ல எல்லாம் நீங்க போய் பார்க்கலாம், பொட்டல் புதூர்ல போய் பார்க்கலாம். பெண்கள்லாம் உள்ளுக்குள்ள போய் அதை சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சுத்தினா என்ன? காபாவுக்கு போறோம், காபாவை தவாஃப் பண்றோம். ஏன்? நபி சொன்னாங்க, மார்க்கத்தில் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. அது நன்மை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. நாம இறை தூதராக ஏற்றுக்கொண்ட நபிகளாக சொன்னாங்க, அதனால செய்யறோம். இறந்து போனவங்களுடைய சமாதியை சுத்தணும்னு குர்ஆன்ல இருக்கா? பொட்டல் புதூர் தர்காவில் நடக்குதா இல்லையா? நாகூர் தர்காவில் முஸ்லிம்கள்லாம் கூட்டம் கூட்டமா போய் கும்பல் கும்பலா பெண்கள் ஆண்களுமாக சேர்ந்து அந்த சமாதியை வலம் வருகிறார்களா இல்லையா? சில ஊர்ல சமாதிக்கு போகும்போது எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு போய் குத்து விளக்கு இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றிடுவாங்க, அதை பற்ற வைப்பாங்க. இதெல்லாம் எங்கங்க? இஸ்லாத்துக்கும் இந்த நெருப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இஸ்லாத்துக்கும் யானைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம வணக்க வழிபாடுக்கும் யானைக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்ம வணக்க வழிபாடுக்கும் குத்து விளக்குக்கும் சம்பந்தம் இருக்கா? இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளுக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று முஸ்லிம்களிடம் ஒட்டி கொண்டு விட்டது. ஆலிம்கள் அதனை கண்டிக்க தவறிவிட்டார்கள். அதை எண்ணெயை தொட்டுக்குவாங்க, தொட்டு கழுத்துல தேய்ப்பாங்க. பிள்ளைய கூட்டு போனா அவனுக்கு கழுத்துல தேய்ச்சி விடுறது, சந்தனத்தை எடுத்து அதை நெத்தியில பூசுறது, அது போர்வை வச்சுன்னு வைங்க, போர்வையை தொட்டு கண்ணில் உத்தம் கொடுக்கிறது. அதுல பூ வச்சிருப்பாங்க, அந்த பூவை பிச்சுக்கிட்டு போயிடுறது. பிச்சுக்கிட்டு பீரோல உள்ளுக்குள்ள போய் இவங்க நகையை பூட்டி வைப்பாங்கல்ல, அதுல போய் போட்டு வச்சிருவாங்க. போட்டா என்னவா? அப்படியே கொட்டுன்னு கொட்டுமா பரக்கத். யாரு சொன்னாங்க? சமாதியில் உள்ள அந்த பூவை எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு பீரோல வச்சுட்டா பணம் கொட்டிருமா? அப்ப அந்த சமாதியில் உள்ள பூவை எடுத்துக்கிட்டு போய் ரிசர்வ் பேங்க்ல வச்சிருவோமா? ரிசர்வ் பேங்க் நம்ம அக்கௌண்ட்ல கொண்டு போய் போடுவோம், பணம் பெருகுதான்னு பார்ப்போம். வங்கிகள் திவாலாக வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் மல்லையா, நீரவ் மோடி போன்ற ஆட்கள் 10,000 கோடி 10 லட்சம் கோடி ஏமாத்தி கதை அளந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சுட்டு போறாங்கல்ல, நம்ம தலையில மசாலா அரைச்சி. அது தேவையில்லை நமக்கு. ஏன்? எந்த பூ இருக்குல்ல, பூவை கொண்டு போய் அவர் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுற வேண்டியது தானே. பணம் தான் கொட்டுமே. யாரு சொன்னா இதெல்லாம்? எங்குள்ள கலாச்சாரம்? அப்ப இதை பத்தி முஸ்லிம்கள் யோசிக்காம மார்க்கத்தில் முன்னோர்கள் செஞ்சாங்கிற ஒரு நம்பிக்கையில, குருட்டு நம்பிக்கையில காலங்காலமா நம்ம ஊர்ல இருக்கு. நம்ம முன்னோர்களா நம்ம முட்டாள்களா? அவங்களுக்கு தெரியாதான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில இந்த அனாச்சாரங்களை சரி கொண்டு செய்து விடுகிறார். தர்காவில் ஒருத்தர் இருப்பார், அவர் கையில் கொஞ்சம் சக்கரை வச்சிருப்பார்.
அந்த தர்காவுக்கு போகிற பெண்கள் அதை வாங்குறதுக்கு கியூவில் நிற்பாங்க, பார்க்கணுமா, போட்டி கியூவில் நின்று அவர் தர சர்க்கரையை எது அவர் தரார் 3 கல். ரேஷன் கடைக்கு போனால் கிலோ கணக்கில் தருவான், 50 ரூபாய் கொடுத்தா போதும் அவன் தருவான், அவ்வளோ இவங்க என்ன. அதில் அந்த தர்காவுக்கு முன்னால் வாசலில் கியூவில் நின்று 3 சர்க்கரை 3 கல், அதை வாங்குறதுக்கு தலையில் முட்டாக்கெல்லாம் போட்டு பவ்யமாக வாங்குவாங்க. வாங்கி 3 கல்லில் 1 கல் தனக்கு, இன்னொரு கல் பிள்ளைக்கு, புருஷனையோ அல்லது வேறு யாரையும் கூட்டு போயிருந்தா அவர் வாயில் ஒன்று முடிஞ்சு போச்சு, பறக்கத்து கிடச்சிருச்சு. திருநெல்வேலியில் ஒரு தர்கா இருக்கு, வருஷம் புதுசில் அங்கே வருவாங்க, புத்தாண்டு ஒரு கும்பல் வரும், வேனில் வருவாங்க, படம் கட்டி வருவாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு இந்த தர்காவில் ஒவ்வொரு வருஷம் புதுசில் 2020 21 வருஷம் ஆரம்பிக்குதுல, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் ரொம்ப ஓவர், ரொம்ப அதிகம், கும்பலாக வேனில் வருவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வருஷம் புதுசில் அங்கே ஒரு பெரிய மதகுரு இருப்பார் அந்த தர்காவில். அந்த மதகுரு வந்து அப்போ உள்ள 50 பைசா இருக்குல்ல, அதை ஒரு இதில் ஆதார் கார்டு லேமினேஷன் போட்ட மாதிரி அது உள்ளுக்குள்ளே போட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்காக கொடுக்குறது 50 பைசா. அவன் எங்கேருந்து வரான்? அந்த 50 பைசா வாங்குறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வருவான், திருநெல்வேலி, சென்னையிலேருந்து வருவான், இன்னும் சில பேர் இன்னும் வெகு தூரத்திலேருந்து வருவார்கள். 50 பைசா வாங்கிட்டு அதே தான் சமாதியில் உள்ள பூவை எடுத்துக்கிட்டு போன மாதிரி அந்த 50 பைசாவை வாங்கி பீரோவில் போட்டாருன்னா பறக்கத்து வந்துடும். இப்படிலாம் முஸ்லீம்கள் நம்பினாங்களா இல்லையா? ஊருக்கு ஊர் தர்காவை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் வைத்திருக்கிற பெயர்களை எல்லாம் பார்த்தா இறை தூதர்களின் பெயர்களை எல்லாம் மறந்து விட்டார்கள். இப்போ தௌஹீத் பிரச்சாரத்திற்கு பிறகுதான் அந்த மாற்றம் வந்தது. நபித்தோழர்களின் பெயர்களை வைக்கக்கூடிய கலாச்சாரம், அதற்கு அந்த ஒரு பழக்க வழக்கம் அதற்கு பிறகு அதிகரித்தது. ஆரம்பத்தில எல்லாம் முஸ்லீம்கள் பேரையெல்லாம் பாருங்க, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி, இந்த பேரையே 3 பிரித்து வச்சிருப்பாங்க. முஹித்தீன் இது ஒரு ஆளுக்கு, அப்துல் காதர் இது ஒரு ஆளுக்கு, ஜெயிலானி இது ஒரு ஆளுக்கு. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானிங்கிற அந்த மதகுருவை போற்றக்கூடிய விதமா அவங்க பெரிய மகான் என்று சொல்லிக்கொண்டு அவர் மகானா இல்லையாங்கிறது மறுமையில தெரியும். இத்தனைக்கும் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் எந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கிறதோ அதைத்தான் அவரும் செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. அவருடைய வாழ்க்கை குறிப்பு என்ன, அறிவுரை என்ன, அதெல்லாம் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் விட்டுவிட்டாங்க. விட்டு அவர் பெரிய மகான்னு சொல்லி அந்த பேரை வைக்கிறது. தரிக்காக்கிற பேர்ல ஏகப்பட்ட தரிக்கா பேர்லாம் அவ்வளோ புதுசா எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. தரிக்கத்து சூஃபியாங்கிறாங்க, தரிக்கத்து கலந்தரியா, நக்ஷபந்தியா, சுகர் வருதியா. சுகர் வருதுன்னு அவன் அலறி ஓடுறான், சுகர் வருதா நமக்கு வேண்டாங்கிறான். தரிக்காவுக்கு பேரை என்ன, சுகர் வருதியா, கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த தரிக்காவில் நீ சேர்ந்தா உனக்கு சுகர் கன்ஃபார்ம். நக்ஷபந்தியாங்கிறான். அவன்கிட்ட போய் கேளுங்க, எப்ப அந்த நக்ஷபந்தியா தரிக்கா இருக்கு? ஆமா இருக்கு. அப்படின்னா என்னப்பான்னு கேளுங்க, அதையெல்லாம் கேட்காது. அதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, என்னென்ன தெரியாதுங்க அவங்களுக்கு. மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, புரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான விளக்கம் போய் சேரலை. சேர விடாமல் இடையில் இருந்து கொண்டு சில பேர் தடுக்கிறார்கள். அப்ப உண்மை பிரச்சாரம் அவர்களை போய் சென்றடையுமே, ஆனால் இவைகள்லாம் தவறு என்பதை விளங்கி சத்தியத்தை நோக்கி வருவார்கள். அதுக்கு தான் நம்ம பிரச்சாரம் பண்றோம். அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? தர்காவுக்கு முன்னால ஒரு கொடி இருக்குது, கொடி கம்பம். அந்த கொடியத்தால ஊர் முழுக்க சுத்தி தர்கா கந்தூரி கொண்டாட்டம் வருதுன்னு வைங்க, நாகூர்ல பொட்டல் புதுல என்ன நடக்கும்? அந்த கொடி யானைக்கு மேல ஏறிடும். யானை கிடைக்காட்டி, யானை ஆஃபர் இல்லைன்னு வைங்க, யானைக்கு டிமாண்டா இருக்கும் சில நேரத்தில். அப்ப ஆட்டோ வந்துடும், அதுக்கு மேல கொடி ஏறிடும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சந்தனம் எல்லாம் வந்துடுமா, தெரு ஊர் முழுக்க அந்த கொடி சுத்தும். எல்லாம் வெளியே வருவாங்க. வெளியே வந்து அந்த கொடியை தொடுறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன. அது ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊர்களில் திருநெல்வேலியில் யானை வந்துச்சுன்னா யானை மேலே ஏறினா பறக்கத்தான். யானை மேலே ஏறினா எப்படிப்பா பறக்கத்தாகும்? எங்களெல்லாம் யானை மேலே ஏற்றி விடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி தர்காவுக்குள் வந்து யானை இருக்கும்ல, யானை போகும்போது சாணியை போட்டுக்கிட்டே போகும். வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த சாணியை போய் மிதிச்சுட்டு வாங்க. எதுக்கு? அதை எதுக்கு மிதிக்கணும்? மிதிச்சா கல்வி ஞானம் கூடும். நல்லா கூடிச்சு கல்வி ஞானம். சாணியை மிதிச்சா கல்வி ஞானம் கூடுமாங்க? உலகத்தில் இது எங்கேயாவது சொன்ன எவனாவது ஏற்றுக்குவானா? இதில் மூட நம்பிக்கை இல்லையா இது? அதையும் செஞ்சாங்க, செய்ய வைத்தார்கள். பொதுவாக நம்ம பிள்ளைங்க வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் போகிறோம், சாணியை மிதிச்சுட்டு உள்ளே வந்தால் என்ன சொல்வீங்க? என்ன கெட்ட நாற்று அடிக்குது, எவன்டா சாணியை மிதிச்சது, வெளியே போ. மற்ற நேரத்தில் சாணியை மிதிச்சா வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே இருக்குது. அதுவே இந்த தர்காவுக்கு சம்பந்தப்பட்ட யானை வந்துச்சுன்னு வைங்க, அது லத்தியை போட்டுக்கிட்டே போகுமா?
பின்னால் ஒரு குரூப்பு கிளம்பிக்கிட்டே இருக்கும். இதில் சின்னவர்கள் பெரியவர்கள் வேறுபாடுலாம் இல்லை. அவரை என்னமோ ஸ்கூல் படிக்க போகிற மாதிரி அவரும் போய் ஜானியை மிதிப்பார். 4 தடவை மிதிச்சுட்டு எதுக்கு? கல்வி ஞானம் நமக்கும் கிடைக்கட்டும். யானை ஜானியை மிதிச்சா எப்படி கல்வி ஞானம் வரும்? இதெல்லாம் மார்க்கமா? மார்க்கம்னு தமிழக மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டது. கொடிக்கு புனிதம் இருப்பதாக கற்பித்து கொடுக்கப்பட்டது. இது தப்புன்னு சொல்லும் பொழுது நம்மை நோக்கி கேட்டார்கள், ஏன் நீங்க கொடி வச்சுக்கலையா? நீங்களும் கொடி வச்சிருக்கிறீங்க, நாங்களும் கொடி வச்சிருக்கிறோம். நாம வைத்த கொடியும் அவர்கள் வைத்த கொடியும் ஒன்றா? தௌஹீத் ஜமாத்துங்கிற அடையாளப்படுத்துவதற்கு ஒரு 3 கலரை கொண்ட வண்ணங்களை கொண்ட ஒரு கொடி வச்சிருக்கிறோம். அந்த கொடி புனிதம்னு எந்த காலத்தையா நம்ம சொல்லியிருக்கிறோமா? அந்த கொடி புனிதம் என்று நம்ம யாராவது ஒருத்தராவது நம்புறோமா? ஒருபோதும் நம்ப. இது ஜமாத்தின் அடையாளம், அவ்வளவுதான். இந்த கொடி இருந்தா என்ன பொருள்? இந்த ஜமாத்துக்காரங்க கூட்டம் நடத்துறாங்க, அடையாளத்துக்கு தான் கொடி. மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த கொடியை எடுத்து நாங்கள் தரையை துடைப்போம். சேர்கள் அழுக்கா இருந்தால் அதே கொடியை எடுத்து சேரை துடைப்போம். இப்போ மழை பெய்தா குழந்தைங்க பெரியவங்க யாரும் வயசானவங்க இருந்தால் அந்த கொடி எடுத்து தலையில் கட்டிக்கேங்குவோம். ஜலதோஷமா அந்த கொடி எடுத்து மூக்க சிந்துங்குவோம். என்ன நாள் செய்ய சொல்லுவோம். குழந்தை ஆய் போயிருச்சா அதே கொடி எடுத்து ஆய அள்ளுவோம். என்ன நாள் பண்ணுவோம். அந்த கொடியை வச்சு அதை நாங்கள் புனிதம்னு ஒரு காலத்திலையும் நம்புறது கிடையாது. நீங்க தர்காவுக்கு முன்னால கம்பீரமா கட்டக்கூடிய அந்த கொடியை வச்சு ஆய் அள்ளுவீர்களா? சேலை தொடப்பீங்களா? அழுக்க சுத்தம் பண்றதுக்கு அந்த கொடியை பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்? புனிதம் நினைக்கிறாங்க. யாருக்கு அந்த புனிதத்தை கொடுத்தது? இஸ்லாமிய மார்க்கத்தின் உரிமையாளன் அல்லாஹ் இருக்கிறான். அவன் அரிசியில் இருந்து கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எதை புனிதம் என்று நமக்கு சொல்லித்தரானோ அதுதான் புனிதம். ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட வேண்டும். ஏன்? புனிதம். அல்லாஹ் சொன்னான், முடிஞ்சு போச்சு. ஹஜ்ஜில சஃபா மருவா, சஃபாவிலிருந்து மருவாவுக்கு வரணும், மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வரணும். இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள். அல்லாஹ் புனிதம்னு சொல்லிட்டான். புனிதம்னு சொல்லி அல்லாஹ் அதை என்ன செய்ய சொல்றானோ அதை செய்யணும். அதை விட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லாத தர்கா சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க புனிதப்படுத்துறீங்களே, அங்கிருந்து கொண்டு சமாதிகள்கிட்ட இறந்தவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்கிறீர்களே, இது மார்க்கமா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இதுதானே கூடாதுங்கிறோம். தாயத்து கட்டுறாங்க, தாயத்து இஸ்லாத்தில் இருக்கா? பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இஸ்லாத்தில் இருக்கான்னு முஸ்லிம்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் மார்க்க ரீதியாக நாம் பிளவுபட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாத்தில் இருக்கிறதா, குர்ஆன்ல இருக்கா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு ஒன்னொன்னையும் பார்க்கணும். எதற்கெல்லாம் மார்க்க சாயம் பூசப்படுகிறதோ, எதுவெல்லாம் இஸ்லாம் என்கிற முத்திரை குத்தப்படுகிறதோ அவை அனைத்திற்கும் அல்லாஹ்வின் அங்கீகாரம் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். நீங்க அந்த முத்திரையை குத்த இயலாது. ஊர் ஜமாத்தார்களுக்கோ பெரியவர்களுக்கோ இஸ்லாம்ங்கிற அந்த முத்திரையை குத்தக்கூடிய அதிகாரம் இல்லை. உலகத்தில் உள்ள யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. அவன் தான் சொல்லணும் இது இஸ்லாத்தில் இருக்கு, இது இஸ்லாத்தில் இல்லை. தாயத்து இஸ்லாத்தில் இருக்கா? கிடையாது. நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒரு முஸ்லிமுக்கு இந்த வார்த்தையை விட வேற என்ன வேணும்? தாயத்து இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு நாம உயிரை விட மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகத்தின் இந்த கூட்டை விட வேற என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, தாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தன் தாயத்து கட்டுனா அவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ் நம்புறதுல அவன் உறுதியா இல்லை, அல்லாஹ் அவன் சரியா நம்பலன்னு அர்த்தம்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப முஸ்லிம்கள் தாயத்தை அணியலாமா? தாயத்து கட்டப்படுகிறது. முஸ்லிம்களின் வழக்கத்தில் மார்க்கம் என்கிற போர்வையில் தாயத்து கலாச்சாரம் இருக்கிறது. ஒரு காலத்தில் தாயத்து கலாச்சாரம் ரொம்ப கூடுதல். அது கற்ற இடமே எங்க? பள்ளிவாசல், தர்காக்கள், சமாதிகள். அதான் தர்கா. தாயத்து ஃபேக்டரி அங்கதான். அங்கதான் குடோன்ல இருக்கும், நிறைய இருக்கும். போய் நின்னோம்னா போதும். அசரத்தில் போய் நின்னோம்னா அங்க ஒரு ஆள் சொம்புல தண்ணி வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பார். தர்காவா இருந்தாலும் சரி, மசூதி பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, ரெடியா இருப்பார். யார் வந்தாலும் சரி, இடுப்புல ஒரு தாயத்து இருக்கும், கையில் ஒரு சொம்புல தண்ணி இருக்கும். அந்த சொம்புல இருந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றுவார். என்ன செய்யுதுன்னு கேட்பார். பெட்ரோல் ஏதாவது சொல்லுவாங்களா? ஷிப் டப்புன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிப்பார். என்ன சொல்றானே தெரியாது. இந்த வார்த்தை மட்டும் தான் நமக்கு கேட்கும். தண்ணியை ஊற்றி அதில் எச்சியை துப்பார். துப்பி குழந்தை மூஞ்சில் வேகமாக அடிப்பார். அதுவரையும் அவங்க தூங்கிட்டு இருப்பான். தூங்கின பிள்ளையை தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க.
இந்த தண்ணி அடிச்சு இந்த குழந்தை அரண்டு போய் முழிச்சு நிற்கும். என்னடா பண்றாங்க, நம்மளை என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அதுக்கடையில் ஒரு தாயத்தை எடுப்பார். இடது பக்கம் ஜுப்பா பாக்கெட்ல இருந்தோ வலது பக்கம் பாக்கெட்ல இருந்தோ தாயத்தை எடுப்பார். எடுத்து ஒரு முடிச்சு போடுவார். ஒவ்வொரு முடிச்சு போடும்போது இந்த சத்தம் கேட்கும். 3 முடிச்சு, அதுல முதல் முடிச்சு போடும்போது, ரெண்டாவது முடிச்சு, மூணாவது முடிச்சு சொல்லிட்டு கட்டி விட்டுருவார். என்ன சொன்னாலும் போய் கேளுங்க, ஒண்ணுமே தெரியாது. வாயில வந்ததை சொல்றது, நம்ம காதில் கேட்கறது எது மட்டும் தான் கேட்குது. இந்த ஷிப்புன்னு சொல்றது மட்டும் தான் கேட்கும். அது கூட என்ன, ஷிஃபாங்கிற வார்த்தையை சுருக்கி சொல்றாராம். ஷிஃபானா நிவாரணம். அது ஷிஃபாவை நிவாரணத்தை இறக்குறார். ஷிப்புன்னு சொல்லி சொல்லி என்ன செய்யறாரு, முடிச்சுக்குள்ள நிவாரணத்தை இறக்குறாராம். என்னது இது கலாச்சாரம்? காய்ச்சல்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க, அல்லாண்ட துவா கேளுங்க. அதான மார்க்கெட் உள்ளது. உடம்பு சரியில்லையா, மருத்துவரை சந்திங்க, என்ன மாத்திரைகள் தர்றாங்களோ அதை சாப்பிடுங்க, அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, படத்தை இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அதை விட்டு கையில இடுப்புல தாயத்து கட்ட வேண்டும் என்று எங்கே நமக்கு சொல்லப்பட்டது? ரசூலுல்லாஹ் அப்படிதான் தாயத்து கட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்களா? அருமை சஹாபாக்கள் தாயத்து கட்டினாங்களா? நீங்க சொல்லக்கூடிய இமாம்கள், ஏனைய ஜமாத்தார்கள் சொல்லக்கூடிய அந்த இமாம்களாவது தாயத்து கட்டினாங்களா? ஒன்றும் யாரும் கட்டல. ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக இஸ்லாத்தில் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அது எப்படி முஸ்லிம்களிடத்தில் வருகிறது? முஸ்லிம்கள் எப்படி அந்த தாயத்தை அனுமதிக்கிறாங்க? இந்த பக்கம் ஒரு தாயத்து, அதுவும் இந்த பிரச்சாரத்தையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னால முஸ்லிம்கள்ட்ட பார்த்தா வளைச்சு வளைச்சு தாயத்தை கட்டியிருப்பார். இடுப்புல 3 தாயத்து தொங்கும். இந்த கையில் இங்க ஒன்று கட்டியிருப்பார். இங்க ஒன்று கேட்டா இது நாகூர் தாயத்து, இது பொட்டல் புதூர் தாயத்துங்குவார். பவர்ஃபுல்லானது, இது பொட்டல் புதூர் தாயத்துங்குவார். மேற்கொண்டு இடுப்புல வேற 3 கட்டியிருப்பார். கேட்டால் நாங்கள் திருவனந்தபுரம் போகும்போது அங்குள்ள தர்காவில் ஒரு தாயத்து வாங்கி கட்டினோங்குவார். அதோட வெளிநாட்டுக்கு போவார். அவன் அதை வச்சு செக் பண்ணுவான். செக் பண்ணி பார்த்தா இடுப்புல வரும்போது கீக்கின்னு சத்தம், கை கிட்ட கீக்கின்னு சத்தம். என்னடா தொலைடா, பெரிய ஆயுதங்கள் எதுவும் வச்சிருக்கிறியான்னு பார்த்தா இந்த இடுப்புல 3 தாயத்து, கையில் 1/4 கிலோ தாயத்து வச்சிருப்பார். தாயத்து மட்டுமே 1/4 கிலோ. ஏன்னா போகும்போது அங்கே இமிகிரேஷன் ஆஃபீஸர் நிறைய இருக்கிறாங்கல்ல, ஏர்போர்ட்டுக்குள்ள இமிகிரேஷன் ஆஃபீஸர் தனி. இவர் பாஸ்போர்ட்டு விசா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால தக்கலை பீரப்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். அங்கே கொஞ்சம் நின்று உள்ளுக்குள்ளே போய் பாஸ்போர்ட்டு விசா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு துவாவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அங்கே பீமான் தர்கா, அதுக்குள்ளே போகிறது. அங்கேயும் அதே பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் போய் கிளியர் ஆகும். இந்த 2 இடத்துல கிளியர் ஆனால் தான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கால் வைப்பார். அப்போ இவ்வளவு தாயத்து வேற உள்ளுக்குள்ள கையில் காலில் கட்டியிருப்பார், இடுப்புகளில் கட்டியிருப்பார். இது மார்க்கத்தில் உள்ளதா? இஸ்லாத்தில் இருக்கா? இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையை மிக தெளிவாக புரிந்து கொள்வோமையானால் அல்லாஹ் சொன்னது போதுங்கிற மனநிலைக்கு முஸ்லீம் மாட்டாங்க. இந்த மார்க்கம்னா எனக்கு அல்லாஹ் சொன்னது போதும், ரசூல் சொன்னது போதும், இமாம்கள் எனக்கு தேவையில்லை, பெரியார்கள் தேவையில்லை, அவங்க இந்த மார்க்கத்தின் அத்தாரிட்டி இல்லைங்கிற எண்ணத்திற்கு முஸ்லீம் வரணும். அல்லாஹ் கண்டிக்கிறான் குர்ஆன்ல. அவலம் யக்ஃபிஹும் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாபை யுத்லா அலைஹிம். அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு தெளிவாக கேட்கிறான். நாம் அவர்களுக்கு ஓதி காட்டும்படியான வேதத்தை அருள்வினோமே, அது இவர்களுக்கு போதாதா? அவலம் யக்ஃபிஹும், இவர்களுக்கு போதாதா? அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப், உனக்கு தான் நான் வேதத்தை தந்திருக்கிறேனப்பா, யுத்லா அலைஹிம், அது உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது. அந்த வேதத்தினூடாக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தரப்படுகிறது. வேதம் உனக்கு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஆளு நல்லா கேட்கிறான்? இந்த வேதம் போதாதா? ஏன் வழிகாட்டல் உனக்கு பத்தாதா? அல்லாஹ் கேட்கிறான்னா அதுல எவ்வளவு கண்டனம் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் எனக்கு இமாம் வேணும், பெரியார் வேணும், முன்னோர் வேணும்னு சொன்னா, ஊர் பழக்க வழக்கம் எனக்கு வேணும்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அல்லாஹ் சொன்னது பத்தாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை குறை காண்கிறார். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எனக்கு போதுமானதா இல்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எனக்கு திருப்தியா இல்லை, எனக்கு எங்க இமாம் சொன்னா தான் திருப்தியா இருக்குன்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை ஒரு முஸ்லிம் கூறிக்கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா? மறுமையில வெற்றி பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதை சொன்னோம்னா அதுக்கு இந்த ஆலிம்கள் வந்துகிட்டு குர்ஆன் எல்லாம் படிச்சா நமக்கு விளங்குமா? சாமானிய மக்களுக்கு குர்ஆன் எப்படி விளங்கும்? அது அரபி மொழிகள்ல இருக்கு. அதுக்கு தான் பெரியார்கள், அதுக்கு தான் இமாம்கள், அதுக்கு தான் முன்னோர்கள். என்னவா இவருக்கு குர்ஆனை படிச்சா விளங்காதான், ஏன்னா அது அரபி மொழியில இருக்கும். அப்ப இமாம்கள் குர்ஆனை படிச்சு அதனுடைய சட்டத்தை சொல்வாங்க, அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம்ங்கிறாங்க. அப்ப கேள்வி என்ன? சரி, இவங்க எந்த இமாம்களை சொல்றாங்களோ அவங்க மட்டும் என்ன உங்களுக்கு புரிஞ்ச தமிழ் மொழியிலேயே புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க?
மதுஹப் இமாம்கள் இருக்கிறாங்கல்ல, ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக் இமாம், இன்னும் எத்தனையோ பல இமாம்கள், அவங்க பேர்ல மதுஹப்புகள் இருக்கு. குர்ஆன் படிச்சா விளங்காதுங்கிறாங்க, கேட்டா அரபி மொழியில இருக்குங்கிறாங்க. இமாம்கள் எங்களுக்கு படிச்சு சொல்லி தருவாங்க, நாங்க ஏத்துக்குவோம்ங்கிறாங்க. அந்த இமாம்கள் தமிழ் மொழியிலேயே புத்தகங்களை எழுதினாங்க. ஷாஃபி இமாம் தமிழ் மொழியிலேயே எழுதினாரு, அவர் புக்கு தமிழ்ல இருக்கா? அபூ ஹனீஃபா புக்கு தமிழ்லையா இருக்கு? அதுவும் அதே அரபி மொழியில தானே இருக்கு. அப்ப அது அரபி மொழியில இருக்கிறது தான் இவங்க இமாம்கள் படிச்சு காட்டுவாங்களாம். அப்ப குர்ஆனும் அரபி மொழியில் இருக்கிறது, இவங்க சொல்லக்கூடிய இமாம்களின் புத்தகங்களும் அரபி மொழியில் இருக்கிறது. குர்ஆன் விளங்காதான் இமாம்கள் எழுதினது விளங்கும். இது எவ்வளவு பெரிய வழிகேடு! இந்த நிலை மறுமையில் எப்பேற்பட்ட ஒரு கை சேதத்தை தந்துவிடும். அதை முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? நாங்க பல சிரமத்துக்கு மத்தியில இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறோம் என்றால் என்ன நோக்கம்? அடுத்தவர்களை திட்டணுங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது. மக்களை வசைபாட வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. சத்தியத்தை மக்கள் விளங்கணும், புரியணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? முஸ்லிம்கள் நாம் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தின் உரிமையாளன் அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும் என்கிற இந்த சத்தியத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தும். நம்ம எல்லாம் ஒரு ஆதமுடைய பிள்ளைகள் தானே. மறுமையில் நம்ம எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தப்பா? இல்லைன்னா எதுக்கு நாங்கள் இவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்? 2 தடவை இந்த ஊர்ல பொதுக்கூட்டம் போட்ட நம்ம முயற்சி பண்ணோம், 2 தடவையும் தடை பண்ண முடியல, தடுத்து விட்டார்கள் சில பேர். இந்த முறை பொதுக்கூட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணா இப்போதும் கடுமையான முறையில் தடை ஏற்படுத்தினார்கள். தௌஹீத் ஜமாத் வரலாற்றில், அண்மை கால சமீபகால வரலாற்றில் நீதிமன்றம் வரையிலையும் சென்று ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வாங்கிய நிகழ்வு கிடையாது. ஆனால் இந்த பொதுக்கூட்டம், இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டம் நீதிமன்றம் வரையிலும் போய் அனுமதி வாங்கணும். இப்ப நடந்து கொண்டிருப்பது நீதிமன்ற அனுமதியோடு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம். நீதிமன்றம் போனோம், எங்களை பொதுக்கூட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க சில பேர்னு சொன்னோம். நீதிபதி நம்ம வாதத்தை கேட்டுவிட்டு, நமது வாதங்களை கேட்டுவிட்டு, பொதுக்கூட்டம் நடத்துற உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு, நடத்த சொல்லுங்க, காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காவல்துறை உரிய பாதுகாப்பு தர முன் வந்தார்கள். இப்ப நம்ம கேட்கறது என்ன? நீதிமன்றம் வரையிலே போய் ஃபைட் பண்ணி இந்த பொதுக்கூட்டத்தை நாங்க நடத்த வேண்டிய தேவை என்ன எங்களுக்கு? எங்க பொருளாதாரம் தானே இதுல செலவாகுது. இப்ப மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கைகாசு செலவு பண்ணி தானே வந்திருக்கிறாங்க. இங்க அருகாமை பகுதியிலிருந்து பல பேர் வந்திருக்கிறாங்கன்னா எல்லாம் அவங்க சொந்த காசை செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க. ஏன்? இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவதற்கே எங்கள் மக்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, மக்கள் தருகிற நிதியை வைத்துதான் இந்த பொதுக்கூட்டம். ஏன்? மறுமையில் நம்ம மக்கள் கை செய்தப்படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான். வஹியை மட்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட உத்தரவை மட்டும் பின்பற்றினால்தான் மறுமையில வெற்றி. அல்லாஹ்வுடைய உத்தரவை புறக்கணித்து விட்டு பெரியார்கள் இமாம்கள் என்று சொன்னால் மறுமையில தோல்வி, கை சேதம். அந்த கை சேதப்படக்கூடிய நிலை நம் மக்களுக்கு வந்துவிடக் கூடாது. அந்த அக்கறையினால தானங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த ஊர் மக்களை பத்தி உங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏதாவது சமூக பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறாங்களா? இதுவரையிலையும் போதைப் பொருள் விற்ற வழக்கு இருக்குதா? இளைஞர்களை வழிகெடுத்த வழக்கு இருக்குதா? அடிதடி கேஸ் இருக்குதா அவங்க மேல? பள்ளிவாசல் அத்துமீறி உள்ள வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு கேஸ் இருக்கா? ஒரு வழக்கும் கிடையாது. உங்களுக்கே அவங்களை பத்தி நல்லா தெரியுமா தெரியாதா? அப்ப நாங்க இங்க ஒரு பொதுக்கூட்டம் பண்ணோம்னா எதை பண்ணுவோம்? இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பொதுக்கூட்டம் நடத்துவோம். ஆரம்பத்தில் உரையில் உங்களுக்கு சொன்னாங்க, நம்ம இளைய சமுதாயம் சீர்கட்டு போயிட்டு இருக்கிறாங்க, போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், தடுக்க கடமைப்பட்ட காவல்துறையும் அரசும் வேடிக்கை பார்க்கிறது, உரிய விதத்தில் எதிர்கொள்ள தயங்குகிறது. நாம தான் விழிப்புணர்வா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை நாம தான் காப்பாற்றணும். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்வதில் என்ன பிரச்சனை? மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையா இருக்கணும். எதுல? அல்லாஹ் சொன்னதை கேட்போம் என்பதுல. அதுல பிரிந்து விடக்கூடாது என்கிறான். அதுக்கு தானே பொதுக்கூட்டம் நடத்துறோம். நாங்க பொதுக்கூட்டம் நடத்தி என்ன பிரச்சனையை நாங்க உண்டாக்க போறோமா? சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்க போறோமா? இதுதாங்க மார்க்கம்னு சொல்ல போறோம். அதுக்கு எதுக்கு பிரச்சனை? அதுக்கு எதுக்கு தடை? அது எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்?
மக்களை கூட இதில் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அவங்க அப்பாவே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. முஸ்லிம் அரசியல் கட்சிகளில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களின் தவறான வழிகாட்டலின் பேரில் தான் இந்த ஊர்ல நாம பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். காவல்துறைக்கு தவறான செய்தியை பரப்புகிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதின்படி இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது அல்லாஹ் சொன்ன உத்தரவை ஏற்றுக்கொள்ளாமல் பெரியார் முன்னோர்னு சொன்னோம்னா மறுமையில கை சேதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யௌமத்து கல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரையில் புரட்டப்படும். யகூலுன யா லைத்தனா அத்தாஅனா அல்லாஹ் வ அத்தாஅனா ரசூல், நாங்க அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அவ்வளவுதான் டாபிக். வெற்றி எதுல தான்? வஹீ செய்தி, அல்லாஹ்வுடைய உத்தரவுல தான். மாநபி வழியில் தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? இன்னா அத்தாஅனா சாதத்தனா வ குபராஅனா, எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅதல்லுன சபீல், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். தலைவர்கள் எங்களை வழிகெடுத்துட்டாங்க, பெரியார்கள் எங்களை வழிகெடுத்துட்டாங்க, முன்னோர்கள் எங்களை வழிகெடுத்துட்டாங்க. எப்போ புலம்புவாங்க? இப்ப தெரியாது, மறுமையில புலம்ப வேண்டிய நிலை வரும். வஹீ செய்தியை பின்பற்ற மறுத்து விட்டால் மறுமை நாள் அந்த மக்கள் புலம்புவார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்கணும், நாங்களே கேட்காம விட்டமே, பெரியாரு முன்னோரி இமாமு தலைவர்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரசூல் பேச்சை கேட்க நாங்கள் மறுத்து விட்டோமே என்று புலம்புவார்கள். அந்த நேரத்தில் அவங்க உதவி செய்வாங்களா? இவங்க யாரையெல்லாம் மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லி அவங்களை பின்பற்றுவதாக சொல்கிறார்களோ மறுமை நாள் அவர்களும் கைவிரித்து விடுவார்கள். அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு கேட்பாங்க. ஈசா நபியவே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. தன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர் ஈசா நபி அல்லாஹ் கூப்பிடுறாங்க. அவங்க தாயார் மரியமே அல்லாஹ் அழைக்கிறாங்க. எல்லார் முன்னிலையிலையும் ரெண்டு பேரையும் அல்லாஹ் விசாரணை செய்கிறார். நீங்க தான் மக்களுக்கு சொன்னீங்களா? என்னன்னு பயத்தோடு கேட்பாங்க. உங்களை வணங்கும்படி மக்களுக்கு சொன்னீங்களா? இறைவா இல்லை, நாங்க இருந்தவரையிலிருந்து அவங்களை கண்காணிச்சோம். உன்னை இறைவனாகிய உன்னை வணங்கும்படி தான் சொன்னோம். என்னை வணங்கும்படியோ என் தாயாரை வணங்கும்படியோ நான் சொல்லவில்லை. நான் இருந்தவரை கண்காணித்தேன். என்னை நீ கைப்பற்றியதற்கு பிறகு அங்கு நடப்பது எனக்கு தெரியாது, நீயே பார்த்துக்கொள். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். ஈசா நபி அல்லாஹ் விசாரிக்கிறான் மறுமையில். ஒரு நபியின் பேரால் அனாச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது நபியவே அல்லாஹ் விசாரிக்கிறான்னா நாம மகான்கள்னு சொல்லக்கூடியவர்களை விட்டுருவாங்களா? யார் யாரெல்லாம் மகான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த இமாம்கள் பெரியார்கள் பெயரை சொல்லி மக்கள் வழிகெடுக்கப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். ஒவ்வொரு ஆளியா தனித்தனியா கூப்பிடுவான். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவரும் வந்தாகணும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். ஷாவுல் பாதுஷா அவரும் வந்தாகணும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். தக்கல பீரப்பா அவரும் வந்தாகணும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். இன்னும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவர்களின் பேரால் மக்கள் வழியெடுக்கப்பட்டால் அனைவரும் வந்தாகணும். அல்லாஹ் கேட்பான், நீங்க தான் சொன்னீங்களா மக்களுக்கு? உங்களிடத்தில் துவா செய்யும்படி சொன்னீர்களா? உங்க சமாதியில வழிபாடு செய்யும்படி சொன்னீர்களா? கேட்பான் அல்லாஹ். இன்றைக்கு எந்த இமாம்கள் மகான்கள் உங்களை காப்பாற்றுவதாக நம்புகிறார்களோ மறுமை நாள் அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது கைவிரித்து விடுவார்கள். இறைவா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாது இறைவா, நான் இருந்தவரையிலே உன்னைத்தான் வணங்கினேன், உன்னை வணங்கும்படி தான் மக்களுக்கு சொன்னேன், எனக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீயே பார்த்துக்கொள், அல்லாஹ்விடத்தில் சொல்லி விடுவார்கள். அப்ப கை செய்தப்பட்டு நிற்கிறது யாரு? மக்கள் தானே கை செய்தப்பட்டு நிற்கணும். அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற சகோதர பாசத்தில் தான் இந்த பொதுக்கூட்டம். நீங்க விழிப்புணர்வு பெறணும். இமாம்கள் என்ன சொன்னாலும் மார்க்கம் என்கிற அந்த சிந்தனையிலிருந்து வெளிவரணும். காலம் காலமாக நம்ம ஊரில் கடைபிடிக்கப்படுகிற கலாச்சாரம் எதுவோ அதுதான் இஸ்லாம் என்கிற மாயையிலிருந்து விலகி வரணும். தவறான வழிநடத்தலிருந்து விடுபட்டு விலகி நாம கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாம் உண்மையிலே இஸ்லாமா? நான் எப்படி தொழுகிறனோ இப்படித்தான் அல்லாஹ் தொழ சொன்னானா? நபிகள் நாயகம் இப்படித்தான் தொழ சொன்னார்களா? ஒன்றையும் பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வணக்க வழிபாடு, நம்முடைய அன்றாட காரியங்கள் அனைத்தையும் இஸ்லாத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதா, இஸ்லாத்தை மீறியதாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சிந்திக்க தவறினால் நஷ்டம் உங்களுக்கு தான். மறுமையில புலம்புகின்ற பொழுது யாரும் காப்பாற்ற முன் வர மாட்டார்கள். அல்ல எங்களையும் விசாரிப்பான்ல. உன் கண்ணுக்கு முன்னால உன் சகோதரன் மார்க்கத்தின் பேரால் பல அனாச்சாரங்களை செஞ்சானே, அதை தடுத்தியா, தப்புன்னு சொன்னியா, நல்லா கேட்பான்.
அல்லாஹ் மறுமையில கேட்கும் பொழுது நாங்க பதில் சொல்றோம், இறைவா கையில காசு இல்லாத போதும் எங்க சொந்த காசை போட்டு கஷ்டப்பட்டு பல தடைகளை மீறி எங்க சக்திக்கு உட்பட்டு பல்வேறு முயற்சிகளை செய்து பொதுக்கூட்டம் நடத்தி நாங்க மார்க்கத்தை எடுத்து சொன்னோம் இறைவா, சொல்லணும்ல நாங்க. அதை தவிர்த்து வேற எந்த நோக்கமும் இல்லை. நீங்க யாருன்னு எங்களை யாருக்காவது தெரியுமா? லோக்கல்ல உள்ள மக்களை தவிர்த்து வேற யாருக்கு என்னன்னு தெரியும்? உங்களோட மண்ணு கட்டி எங்களுக்கு என்ன ஆக போற, இந்த உலகத்தில் என்ன நன்மை என்ன பலன் இருக்கிறது? மறுமை வெற்றி என்கிற அந்த ஒரு நோக்கத்தை தவிர, மறுமையில் நாம் அனைவரும் ஒரு சேர சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆசையை தவிர்த்து வேறு எந்த பகையோ விரோதமோ குரோதமோ எதுவும் எங்களுக்கு கிடையாது. இதனை மக்கள் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவு சிரமப்படுறோம். இதை நீங்கள் சரியான முறையில் சிந்திப்பீர்களானால் மறுமை நாளில் நாம் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக சுவனத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.